எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊர்லயே தடவை நம்ம ஊருக்கார் நம்ம எடப்பாடி ஐயாவோட ஆசையோடையும் அன்புமணி ஐயா ஆசையோடையும் மோடி ஐயா ஆசையோடையும் நம்ம ஊர்ல மாம்பழ சின்னத்துல நிக்கிறாங்க. சரிங்களா? ஏன் இந்த மாதிரி நம்ம ஊருக்காரே ஃபர்ஸ்ட் தடவை நிக்க வச்சிருக்காங்கன்னா, நம்ம ஊர் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப பின்தங்கி இருக்கு. அடிப்படை தேவையான தண்ணி வசதி இல்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கூட 20 நாள் தான் கொடுக்குறாங்க. ஒரு ரேஷன் கடையில கூட ஒரு நிரந்தரமான ஒரு ஆள் இல்லை. அப்புறம் ரோட் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. இதுக்காண்டி தான் இந்த ஊர்க்காரராக இருந்தால் இந்த ஊரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும். கண்டிப்பாக இந்த ஊரை வந்து அவங்க நோக்கி எடுத்துகிட்டு போவான்றதுக்காண்டி தான் இந்த ஊர் வேட்பாளரை போட்டிருக்காங்க. அதனால இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஊர்க்காரரை கண்டிப்பாக ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. இந்த 5 வருஷம் நம்ம திமுக ஆட்சியிலேருந்து நம்மளுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, அப்புறம் நகை கடன் தள்ளுபடி, அப்புறம் ஸ்கூட்டி கொடுக்கறது எல்லாமே நம்மளுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் மறுபடியும் எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்தவுடனே கையெழுத்து எதுக்கு போட போகிறாங்கன்னா, நம்ம ஊரில் குடிநீர் வசதி இல்லாதனால உபரிநீர் திட்டத்துக்கு போட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்கூட்டி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்றது தெரியும். சும்மா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய் விடுறதுக்கு, நம்ம வேலை வாய்ப்பு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கூட்டி வந்து ஒரு அடிப்படை தேவை. அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம எடப்பாடி ஐயா ஆட்சியில் எல்லாருக்கும் இலவச ஸ்கூட்டி கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்தவுடனே இதெல்லாம் கொஞ்சம் தடைப்படுத்தி நிறுத்திட்டாங்க. மறுபடியும் நம்ம ஐயா ஆட்சிக்கு வந்தவுடனே நம்மளுக்கு ஸ்கூட்டி, கடன் தள்ளுபடி எல்லாமே பண்ணுறதுனால ஒரு தடவை இந்த ஊர்க்காருங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம ஊர்க்கார் ஒருத்தவங்க சட்டமன்றத்தில் போய் நம்மளோட பிரச்சனையை பேசணும். அதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதை கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த தடவை மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஊர்க்காருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. அதுக்காக தான் நான் கேட்க வந்திருக்கேன். ரொம்ப நன்றிம்மா.